الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஷஅபான் மாதத்தினுடைய இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த நமக்கெல்லாம் பன்மடங்கு நன்மைகளை கொட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு ரமலானையும் இன்ஷா அல்லாஹ் பெறவிருக்கின்றோம், அல்லாஹ் நாடினார். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரவில்லை. பத்ர் போரை எடுத்துக்கொண்டால் வெறும் 313 சஹாபாக்கள், உஹது போரை எடுத்துக்கொண்டால் 1000 சஹாபாக்கள், இப்படி ஹுதைஃபியா உடன்படிக்கையிலே 1400 சஹாபாக்கள். அப்ப குறைந்த நபர்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்று பற்றி பிடித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு கணக்கை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அரசியல்வாதிகள் கூட்டம் போடும்போது என்ன செய்வாங்க, எதையாவது கொடுத்தாலும் கூட்டம் வந்துருவாங்க, பெரிய கூட்டத்தை காமிப்பாங்க. அதே போன்று நபி அவர்கள் கூட்டத்தை காண்பிக்கவில்லை. அதிகமான நபர்களை இஸ்லாத்திற்குள் வர வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கைக்காக பாடுபடவில்லை. அவர்கள் ஒருவராக இருந்தாலும் கூட அவர் ஈமானோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கம்.
ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க சொல்ற தொழுகையெல்லாம் எங்களுக்கு சரி, ஓகே, ஆனா ஜக்காத்துன்னு ஒண்ணு கொடுக்க சொல்றீங்களா இல்லையா, அது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப சொல்லிட்டாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப இஸ்லாம் என்பது வெறும் எண்ணிக்கைக்காகவோ கூட்டத்தை காண்பிப்பதற்காகவோ நாங்கள் இத்தனை நபர்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகவோ உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்ட மார்க்கம் அல்ல. குறைந்த நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை போதித்ததுதான் இந்த இஸ்லாம் மார்க்கம். கண்ணியமானவர்களே, நாம் ஈமானோடு இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பெயரை கடைசி வரை பாதுகாப்பான் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? பத்ர் போர் நடந்த இடம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு பக்கத்திலேயே ஆயிஷ் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு பலகை ஒன்று இருக்குது. அந்த பலகையில நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, பத்ர் போரிலே ஷஹீதான 14 சஹாபாக்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து போனா போய் பாருங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். பத்ரிலே கலந்து கொண்ட 14 சஹாபாக்கள், ஷஹீதான சஹாபாக்களுடைய பெயரை அல்லாஹ் அந்த பலகையிலே எழுத வைத்திருக்கிறான். இன்றைக்கும் அந்த வரலாறுகள் சொல்லப்படுது. அப்ப இந்த மார்க்கம் என்பது வெறுமனே பெயருக்காகவும் பெருமைக்காகவும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், நாம் அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்பது இந்த மார்க்கம் கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்களே, உஹது போர்ல வெறும் 1000 சஹாபாக்கள் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. அதுல 700 ஈமான் கொண்டவர்களும் 300 மனிதர்கள் முனாஃபிக்கின்களாக இருந்தார்கள். முனாஃபிக்னா யார் தெரியுமா? இஸ்லாத்துல மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதன். முனாஃபிக்கினுடைய தன்மை என்ன? நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பார். ஹஸரத், உங்களை மாதிரி ஒரு இமாம் நான் பார்த்ததே இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஆள் வருமா? இங்க அப்படியே பேசிட்டு கொஞ்சம் தள்ளி போன உடனே அவர் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது யாருடைய தன்மை? முனாஃபிக்கினுடைய தன்மை. அதே போன்று முனாஃபிக்கின்கள் நபியோடு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று நடித்தார்கள். ஈமான் கொள்ளல, நடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும் போது, நபியே நீங்க அப்படி, நீங்க இறைநேசர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு பின்னாடி போய் அவரு சரியில்லைப்பா. இன்னைக்கு நம்மள்ட்ட உள்ள கெட்ட பழக்கம் அது. நம்மளோடு பேசி பழகி நல்ல மனிதர்களை போன்று காட்சி அளித்து பின்னால் போய் என்ன செய்வது? நம்மை பற்றி அப்படியே பேசுவது. இது முனாஃபிக்கினுடைய தன்மை. முனாஃபிக்கின்களை அல்லாஹ் வெறுத்தான். கண்ணியமானவர்களே, எந்த காலத்திலும் இப்படி ஒரு தன்மை நமக்கு வரக்கூடாது. நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட முனாஃபிக்கின்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிக்கைக்காகவோ ஒருவர் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகவோ இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய மாண்புகளையும் நபி அவர்கள் கொண்டு வரவில்லை. ஈமானோடு வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கம் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய தூண். அதனால்தான் ஒட்டுமொத்த சஹாபாக்களே 1,24,000 சஹாபாக்கள் தான் ஈமான் கொண்டார். ஈமான் கொண்டால் வெறுமனே ஈமான் அல்ல, ஒரு கட்டிடத்தினுடைய தூணை போன்று விளங்கினார்கள். ஒரு கட்டிடத்துக்கு ரொம்ப அவசியம் தூண் தான், இந்த பில்லர். அந்த தூணை போன்று அவர்கள் விளங்கினார்கள். அதனால்தான் 1,24,000 சஹாபாக்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்து உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் சொல்லப்படுது. சமீபத்தில் கூட ஒரு ஊரிலே இந்த தர்காவினுடைய கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள நாம போக வேண்டாம், அதுல பலவிதமான அரசியல்கள் இருக்குது, ஜும்மால பேச முடியாது. ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நாம அப்படியே ஒதுக்கி வைக்க அது வேறு சில தவறான நோக்கங்களுக்கு மாறிடும். கபூர் ஜியாரத்
கபரை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபராளிகளுக்கு சலாம் சொல்லி அவர்களுடைய கபரை யா அல்லாஹ் விசாலமாக்கு என்று சந்தித்து துஆ செய்த ஒரு வழமை சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த வழமை இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த தர்காவினுடைய வழிபாடு மாறினதுக்கு பின்னால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. அதுக்குள்ளே நாம போக வேண்டாம், அதுவும் பெரிய தலைப்பு. என்ன விஷயம்னு சொன்னா, அந்த தர்காவில் அடக்கப்பட்ட எத்தனையோ இறை நேசர்கள் அவர்கள் எப்படி அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அதான் கேள்வி. எதனால்? இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். முதல் விஷயமே அதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை பரப்பினார்கள். இஸ்லாத்தை பரப்பியது மட்டுமல்லாமல் வைத்தியம் பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க? வைத்தியம் பார்த்தார்கள். எப்படிப்பட்ட காலத்தில் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு சொன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். யூரின் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளும் இல்லாத காலத்திலே இது போன்ற தர்காக்களிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறை நேசர்கள் ஒருவருடைய சிறுநீரை வாங்கி மோந்து பார்த்து இது என்ன நோய்னு சொல்லுவாங்களாம். அது மாற்று மத சகோதராக இருந்தாலும் சரி. அப்ப நல்ல நோக்கத்திற்காக இருந்தவர்களை அடையாளம் காண்பிப்பதற்காக கட்டப்பட்டதுதான் இது போன்ற தர்காக்கள். இன்றைக்கு பல சூழ்நிலையினால தவறான வழிபாடுகள் நடக்குது, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் கூட இஸ்லாத்தினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தை எத்தி வைத்தவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பத்ரிலே ஷஹீதானவர்களை 14 சஹாபாக்களை அந்த பத்ர் களத்திலேயே அல்லாஹ் பெயரை எழுத வைத்தான். இன்றைக்கும் அந்த வரலாறுகள் பேசப்படுகிறது. கெட்டிய மாணவர்களே, இப்ப இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்ன? ஈமான் கொள்வது, ஈமானோடு வாழ்வது. அது எந்த இடத்திலே இருந்தாலும் சரி. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சபையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது ஒரு ரொட்டி துண்டு ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. அப்ப பக்கத்துல இருந்த மனிதர் என்ன செஞ்சாராம்? குனிஞ்சு எடுக்கும்போது கையை தட்டிட்டார். என்னப்பா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே? சபையில பெரிய பெரிய ஆள்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம கீழே விழுந்த ரொட்டி எடுத்து சாப்பிடுறியே. சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, மா அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி, என்னுடைய ரசூலுடைய சுன்னத்தை இந்த முட்டாள்களுக்கு முன்னால் என்ன விட சொல்றியான்னு கேட்டாங்களாம். யாரை பார்த்து? பெரிய மன்னர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய மனிதர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, மா அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி, என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை இந்த முட்டாள்களுக்கு முன்னால் விடுவதற்கு நீங்க சொல்றீங்களா? கண்ணியமானவர்களே, அப்ப முன்னாடி உள்ள ஆளெல்லாம் முட்டாளாக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சபையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் இருந்தாலும், நான் நபியினுடைய ஒரு சுன்னத்தை கூட விட மாட்டேன். இது யாருடைய வாழ்க்கை? சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? சுன்னத்தான காரியங்கள் எல்லாமே போச்சு. இன்னும் சொல்ல போனா சுன்னத்திலே இஹ்திலாஃப்கள் வந்து விடுகிறது. ரமலான் நெருங்கிருச்சு, ஊடகத்தை பார்த்தோன்னு சொன்னா தராவி 20 தொழுவலாமா, 8 தொழுவலாமா, 10 தொழுவலாமா, 15 தொழுகலாமா? நீங்க எத்தனை வேண்டும் என்றாலும் தொழுகுங்கள். தயவு செஞ்சு இந்த ரமலானுக்கு முன்னால் ஊடகத்துல சண்டை போடாது. ஏற்கனவே இங்க இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போடப்பட்டு நம்ம சட்டத்தெல்லாம் வேற ஒருத்தர் என்ன செய்யறான்? வகுத்து கொடுக்கிறான். இஸ்லாமியன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வேறொரு சமுதாயம் முடிவு செய்யக்கூடிய காலத்துல இன்னைக்கு ரமலான் வந்தா சண்டை, ஒரு பராத் வந்தா சண்டை, மேராஜுடைய பயான் நிகழ்ச்சியா கருத்து வேறுபாடுகள். இது நமக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டா பரவாயில்ல, ஊடகத்திலே பிரச்சனைகள். கெட்டிய மாணவர்களே, வரக்கூடிய காலம் எப்படிப்பட்டது? முதலில் இஸ்லாம் எப்படிப்பட்டது? குறைந்த நபர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டதனுடைய நோக்கம் ஈமானோடு வாழ்ந்தார்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லை. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தால், உயர்ந்த அந்தஸ்தை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறான். கெட்டிய மாணவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது வத்தீனி வஸ்ஸைத்தூன்,
அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன் ஜைத்தூனின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன் தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, ஹாதல் பலதில் அமீன் மக்காவின் மீது சத்தியமாக. அல்லாஹ் பொதுவா முன்னாடியே சத்தியம் செஞ்சுட்டான்னு சொன்னா பின்னால ஏதோ ஒரு பெரிய செய்தி ஒன்று சொல்ல போறான்னு அர்த்தம். அல்லாஹ் முன்னாலேயே சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் பின்னால் ஒரு பெரிய செய்தி அல்லாஹ் சொல்ல போறான். வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக, தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, மக்காவின் மீது சத்தியமாக. லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை அழகிய படைப்பாக நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்லிவிட்டு சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், மக்களில் கீழ்த்தரமாக நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் என்னதான் அழகா படைச்சாலும், நான் என்னதான் கண்ணியமா வாழுங்கன்னு சொன்னாலும், ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னாலும், மனிதனுக்குன்னு ஒரு புத்தி இருக்குதா இல்லையா? அதை கொண்டு அவன் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறான். அஸ்ஃபல சாஃபிலீன் குர்ஆனுடைய ஆயத்து, நான் சொல்லல. கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறான். அவனுக்கு உள்ள இடம் என்ன? நரகம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர. அப்ப நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு என்ன? ஃபலஹும் அஜ்ரும் கைரு மம்னூன், அவர்களுக்கு நல்ல கூலி, நல்ல சொர்க்கம், உயர்ந்த அந்தஸ்து அனைத்தையும் நான் வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ஜும்மாவுக்கு நீங்க வரீங்கல, எதை கடமைக்காக வரமா? எதை அல்லாஹ் சொல்லிட்டான் அதுக்காக நாம வரமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு எல்லாம் தூங்கும் போது இந்த பனியில எந்திரிச்சு தலையில துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வரமே, எதுக்காக வரும்? எதுக்காக வரும்? எல்லாமே பிசினஸ், வியாபாரம் தான். நீங்க ஜும்மாவுக்கு வந்தால், நீங்கள் சுபுஹுக்கு வந்தால், நீங்க பயான கேட்டா, நீங்க நல்ல அமல் செய்தால் உங்களுக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். எல்லாம் ஒரு டீலிங் தான். நீ அதை செஞ்சா நான் இதை செய்வேன் சொல்றோமா இல்லையா? நம்ம நண்பர்கிட்ட நீ எனக்கு உதவி செஞ்சா நான் உனக்கு உதவி செய்வேன்பா. எத்தனையோ சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீ என் கல்யாணத்துக்கு வந்து முன்னால நின்றா நான் உன் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவேன் சொல்றோமா இல்லையா? அப்ப எல்லாமே வியாபாரம் தான். நீ அதை செய்தால் இதை நான் செய்கிறேன். அல்லாஹ் அதான் சொல்றான், நீ நல்ல அமல் செய்தால் ஃபலஹும் அஜ்ரும் கைரு மம்னூன், உனக்கு நான் நற்கூலி தருகிறேன். அது மட்டும் அல்லாமல் நீ கற்பனை பண்ண முடியாத ஒரு சொர்க்கத்தை நான் தருகிறேன். கண்ணியமானவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அதை விட ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அடுத்து வரக்கூடிய ரமலான். ரமலானிலும் நாம வேலை இருக்குது, அங்க போகணும் இங்க போகணும், அமல் செய்ய முடியல, வெயில் அதிகமா அடிக்குது, நோன்பு வைக்க முடியாது, பலவிதம் எப்படி நாம் பசியோடு இருப்பது, பட்டினியா இருப்பது என்றெல்லாம் யோசித்து இந்த ரமலானை நாம் விட்டுவிட வேண்டாம். சஹாபாக்கள் பல நாட்கள் பசியோடு இருந்திருக்கிறாங்க, பல நாட்கள் பசியோடு இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போரிலே அந்த அகலை தோண்டும் போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பசியில எங்களுக்கு மயக்கம் வருது, நாங்க வயிற்றுல ஒரு கல்லை கட்டி வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்க. வயிற்றுல ஒரு கல்லை கட்டி வச்சிருந்தாங்க. ஏன் தெரியுமா? பசியில அப்படியே குறுகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, நீங்களாவது ஒரு கல்லு தான் கட்டி இருக்கிறீங்க, அவங்க ஆடைய தூக்குனாங்க, உள்ள 2 கல் இருந்துச்சு. அவங்கள விட இவங்க பசி அதிகம். எதற்காக? வழி இல்லையா? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா சொர்க்கத்திலிருந்து சாப்பாடு வந்துடும். எங்க வந்திருக்கும்? சொர்க்கத்திலிருந்து உணவை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரு கூட்டத்திற்கு மன்னவ சல்வா என்ற உணவு சொர்க்கத்திலிருந்து வந்துச்சு துனியாவுக்கு.
அவங்க என்ன பண்றாங்க, இந்த சாப்பாடுலாம் எனக்கு வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும்னு சொல்லவும் அல்லாஹ் அந்த உணவையே தடை செஞ்சுட்டான். ஏன்னா நம்ம மனிதர்கள் எப்படி தெரியுமா, முதல்ல கொஞ்சம் சலுகை எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் ஃபுல்லா சலுகை எதிர்பார்ப்பாங்க. இந்த ரமலானுடைய நோன்புக்குன்னு சில சலுகை இருக்குது. யார் வைக்கணும் வைக்கக்கூடாது, ரமலானுடைய சட்டம் என்ன, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நியத்தை நாம் இப்படி வைக்கணும், அல்லாஹுக்காக நான் நோன்பு நோற்பேன். ஏன்? பன்மடங்கு நன்மைகளை அந்த ரமலான் நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நியத்தோடு இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் நாம் வரவேற்போம். ரமலானுக்கு தயாராகவும் இந்த ரமலானுடைய எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ரமலானுடைய சட்டத்திட்டங்கள், யாருக்கெல்லாம் நோன்பு வைக்கலாம் வைக்கக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் ஜும்மாவிலே தெளிவாக பேசப்படும். எப்போதும் வரா மாதிரி பயான் முடிஞ்சு வராம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முன்னாலேயே வந்துடுங்க. ஒரு சில புரோஜனமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.